இந்த துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பை வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஓகே ஓகே. ஒரு 6 மணி 7 மணி போல தான் படிப்பேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எல்லாரையும் முடிச்சிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்னோட பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங். நீ வெள்ளிக்கிழமை காலையில் என்னென்ன வேலைலாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது என்னோட டே ரொட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஒரு டே ரொட்டீன் போட சொல்லி. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி கட்டி டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே தான் இருக்கேன். எந்த வேலையும் செய்யணும், சாப்பாடு வந்து எதுவுமே செய்யலை. ஸோ நம்ம ஒரு வேலையை பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஓகே. சரி வாங்க ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் என்கிட்ட பெருக்கிடலாம். ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குனான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அது பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துணி ரொம்பிடுச்சு. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், இது எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் தான். இப்போது சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா துணியும் துவைச்சி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே தான் வருது. இன்னும் ஒரு 8 நாள் இருக்கும் நடுவில். 4 நாள் இருக்கும். 4 நாளில் ஒரு கூட துணி ரொம்பிடுச்சு. ஒரு கூட ரொம்பிடுச்சு, ஒரு கூட மேலே ரொம்பிடுச்சு. ஏன் அப்படின்னா சரி நானும் இப்போ வெளியில் போகிறேன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாரு. ஸோ அப்போ போயிட்டு வந்து மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அது கழிட்டு போட்டு திரும்ப காலையில் புதுசாக பண்ணுறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதுவாகுது. பாதி பேருக்கு தான் விட்டேன் இந்த மாதிரி. ஸோ அதனால அது வந்து கண்டினியூ பண்ணி பெரிய வாயை ஒட்டிட்டு நாங்கள் மக்கள் என்ன பண்ணோம். ஓகே, சரி பாருங்க. கப்பு சாப்பிட்றதுக்கு ஆற வச்சுட்டு இருக்கேன் லஞ்சுக்காக. சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம வீட்டை காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேனே. தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ சாம்பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சேன், கிளி போட்ட சாம்பார் வச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காய் போட்ட சாம்பார் வச்சேன். ஸோ இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு வச்சுருக்கேனே. கத்திரிக்காய் போட்டு சூப்பராக காரக்குழம்பு வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா சாப்பாடு ஆற வைக்கிறீங்களா? ஏன்னா சாப்பாடு ஆற வச்சுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாப்பாடு வடித்தோடனே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் ஆற வச்சுருவேன். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு கொதிச்சோடனே ஆற வச்சுட்டா வேலை முடிஞ்சிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் கிளம்புற வேலை தான். நீ ஃப்ரைடே இல்லையா? ஸோ நீ கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கொஞ்சம் 1-2 வேலைகள் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே. அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிற வேலைலாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் காலையிலேயே. ஓகே, சரி ஓகே. சாம்பார் சரி, நான் போயிட்டு காரக்குழம்பு பார்த்துருவேன். என்ன சொன்னேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சா? குழம்பு இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் கூட்டி போட்டேன். ஸோ பாருங்க, காரக்குழம்பு நல்லா காரசாரமான கலரில் இருக்கா. கொதிக்கிட்டோம், கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கட்டியாடணும்னு நிறுத்திடலாம், அப்போ தான் நல்லா இருக்கும். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் நிறைய யானம் இருக்குது சாப்பாடு செஞ்சதுனால. ஸோ அதெல்லாம் வந்து கழுவிடணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிடும். ஓகேவா? சரி கழுவிடுங்க. அப்படியே ஒரு வேலையாக பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா காலையில் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது எல்லா இடத்தையும் கழுவி வச்சுட்டு தான் படுக்குமே. விடிய காலையில் எழுந்திருக்கும் போது பால் போடுற எண்ணம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சிங்கில் போட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாப்பாடு செஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சிங்கில் போட்டு நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுவோம். வந்துட்டு இருக்கிற இடத்துல கிடைக்க வேண்டியதுதான். சரி, வேலைக்குங்க. வீடு வந்து உடச்சிருக்கேன். வீடு உடச்சிருக்கேன். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் படிப்பேன். நைட்டு ஒரு 6 மணி 7 மணி போல தான் படிப்பேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மாவு போட்டு முடிச்சுட்டு நான் அப்புறம் கிளம்புறதுக்கு தான் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் போயிட்டு தலை செய்விட்டு நான் கிளம்பிட்டு அப்புறம் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். கப்பு சாப்பாடோட எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ போயிட்டு அங்கே போய் ரெகுலர் அங்கே போயிட்டு வந்து பார்த்தா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி ஓகே. சரி, நான் வந்து வீட்டில் தொடச்சி முடிச்சிடுறேன். ஓகே, சரி. ஃப்ரைடே நல்லா பரபரப்பாக வேலை நடக்குது போல் காலையிலேருந்து. ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ காலையில் எழுந்து டக்குனு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வீடு எங்கே நான் வெளியில் போனாலும் சரி போகாட்டாலுமே சரி காலையில் சாப்பாடுக்கு மதியத்துக்கு 2 சேர்த்தே வந்து செஞ்சிடுவேன். சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதே நைட்டுக்கு எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா தோசை உங்களுக்கு வந்து சுட்டுருவோம். சரி, தொடங்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு நாங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஆனால் வீடு தொடங்கிற வேலை இருக்காது, அவ்வளோதான் இல்லை? ஆமாம். ஃப்ரைடே மட்டும்தான் அந்த வேலை இருக்கும். மற்ற நாள்லாம் ரெகுலராக இதே மாதிரி தான். மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து தலை குளிப்பேன். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் தலை காய் வைக்கிறதுக்கு. மற்ற நாள்லாம் என்ன தள்ளி தான் போவேனே. சில கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போகலாமா? போகலாம். கையில் ஒரு பை, பின்னாடி ஒரு பேகு. இது இந்த துணி வச்சிருக்கல, நான் ஜாக்கெட்லாம்
தச்சு வைக்கிறேன், அப்புறம் லைனிங்லாம் வாங்கிட்டு போகிறேன்ல, ஆமாம். அதெல்லாம் பேக்கை வைக்க, அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறதுக்கு ரொம்ப முடுக்காக இருக்குது, பூட்ட முடியல, வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் சாப்பாடு அப்புறம் இந்த திங்ஸ் மட்டும், அதாவது டைலரிங் திங்ஸ் மட்டும் பேக்கில் வச்சுக்கிட்டு, இந்த துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பை வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஓகே ஓகே. சரி வாங்க. சரி பாய். பாய். போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. பாய். பாய் பாய். என்ன சார், என்ன கிளாஸ்லாம் போய் வந்துட்டிங்களா? கிளாஸ்லாம் போயிட்டு வந்தாச்சு, சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து ஜெயஸ்ரீ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அவங்க வந்து நானும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கலாம், ஏன்னா கேமரா பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் எப்படி பிடிக்குது சொல்லி தெரியும். ஸோ அதனால் நானும் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சேன். இன்னைக்கு என்ன மாடல்? இல்லை, வயசானவங்களாம் போடுவாங்க இல்லையா, பட்டி இல்லாமல் போடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட் தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி நான் பட்டியில் ஜாக்கெட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். இப்போ இருக்க எல்லா பாட்டிங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்சு தான் போடுறாங்களே. ஸோ எல்லாருக்கும் யூஸ்வலாக தைக்கிற மாதிரி அவங்க தைச்சிடுறாங்க இல்லையா. ஆனால் எங்கள் எதிர்த்து விட்டாயா, அங்கே மாமியார் வீட்டில் எதிர்த்து விட்டாயாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன், உங்கள் ஜாக்கெட் காமிங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து 2 ஜாக்கெட் காமிச்சாங்க. ஒரு ஜாக்கெட் வந்து எப்போ தைச்சுதான், அதாவது தைச்சு ரொம்ப வருஷம் ஆகுதான். அந்த ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இருக்கு, ஆனால் இப்போ ரீசெண்டாக தைக்கிற ஜாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இல்லை. அதனால அந்த ஜாக்கெட் கொடுங்க, உங்களுக்கு தைச்சு எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்க, பட்டி இல்லாமல் ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டு வந்துருங்க. முடிச்சாச்சா, இன்னும் வேலை இருக்கா இதில்? முடிச்சாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஏன் ஏதோ பெண்டிங் நிற்கிற மாதிரி இருக்கு? கொக்கி ஐ கட்டணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டாட்டு முண்டாட்டுன்னு சொல்லிட்டு பிடிக்கணும். பிடிச்சி இங்கே ஒரு டாட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஜாக்கெட்டு. ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்மிங் பண்ணிவிட்டு கையும் எம்மிங் பண்ணிவிட்டு கொக்கியும் ஐயும் கட்டிடுறேன். ஓகே. சரி, அது வீட்டில் பார்க்குற வேலை. எனக்கு உண்மையுமே எங்கள் பாட்டிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். என்னோட பாட்டியே நான் வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். அவங்க இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்பா பெத்த அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சு தான் போடுவாங்களே, அதில் பட்டி இருக்காதான். பட்டன் வச்சு போகிற ஜாக்கெட்டில் பட்டி இருக்காதான். அவங்க வந்து அந்த நாயை வந்து சாம்பிள் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பட்டன் வச்சுருக்கா, கொக்கி வச்சுருக்கேன் கேட்டால் கொக்கி தாங்க வச்சிருக்கு அப்படின்னா. அப்படியா, ஏன்னா நிறைய பேர் பட்டன் வச்சு போடுவாங்க பட்டியில் ஜாக்கெட்டில். ஸோ அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஆயாவும் பட்டன் வச்சு போடுவாங்கல்ல, அப்போ அதெல்லாம் பட்டி இருந்துருக்காங்க. நிறைய ஆயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு இருப்பேன். ஆமா, அதுக்கப்புறம் உண்மைதான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஆயா ஜாக்கெட் ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு. அதுவும் இப்போ தச்சு என்ன பண்றது, நமக்கு மட்டும் இருந்துச்சு ஆயா பட்டி நம்ம தான் போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ஏற்றிட்டு ஆயா ஜாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அவங்க பட்டி நம்ம அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால சரி எம்மிங் பண்ணேன். சரி பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து நான் ஜாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்மிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸில் போட்டு எனக்கு தானே 2 பேருக்குமா ஜூஸ் சாப்பிடலாமா? வெயிலில் களைப்பாக வந்துருப்பா, போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நானும் வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு வரேன். அதனால ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். சரி, ஓகே. சூப்பராக இருக்கு. புளிப்பாகுதா? இன்னும் சக்கரை லெமன் புளிப்பு லைட்டாக இருக்கணும்ல, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. சரி சரி.